Taste the Daily. Taste the Daily. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக கீழ்வேளூர், பட்டமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் விவசாய நிலங்களில் தேங்கிய மழைநீர் குறுவை சாகுபடி பயிர்கள் மூழ்கி இருக்கின்றன. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் லெனின் இணைப்பில் இருக்கிறார். லெனின், வணக்கம். எவ்வளவு நாட்களாக இந்த சூழல் காணப்படுது? தண்ணீரை வடிவைக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கு? நிச்சயமாக கனிமொழி, தென்னிந்திய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக நாகை மாவட்டத்தில் நேற்று இரவு முழுவதும் தொடர்ச்சியாக கனமழை கொட்டித்தீர்த்தது. குறிப்பாக கீழ்வேளூர், பட்டமங்கலம், காக்கரணி, திருமருகல், திட்டச்சேரி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியில் இரவில் விடிய கனமழை கொட்டித்தீர்த்தது. இந்த நிலையில் கீழ்வேளூர் சுற்றுவட்டார பகுதிகளான கீழ்வேளூர், பட்டமங்கலம், இலுப்பூர், தரனூர், வடக்காலத்தூர், திருக்கனூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியில் சுமார் 100 ஏக்கருக்கு மேலாக இளம் குறுவை நெற்பயிர்கள் மழை தண்ணீரில் மூழ்கி உள்ளது. இயந்திர நடவு நட்டு 10-15 நாட்களே ஆன நிலையில் தற்போது வேடி பிடித்து வளர வேண்டிய நேரத்தில் இந்த மழையால் முழுவதும் மூழ்கி மிதக்க தொடங்கியுள்ளது. மேலும் தண்ணீர் வடியாத காரணத்தினால் பயிர் அழுகி போகக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். அதனால் வயல்களில் தேங்கியுள்ள நீரை வெளியேற்றி வாய்க்கால்களை தூர்வார வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். ஏக்கருக்கு 20 முதல் 25,000 வரை செலவு செய்து இயந்திர நடவு நட்டு உரம் அளித்துள்ள நிலையில் இந்த மழையால் அனைத்தும் நஷ்டமாகி உள்ளதாக விவசாயிகள் கூறுகின்றனர். உடனடியாக வேளாண்மை அதிகாரிகள் இந்த பகுதிகளில் பாதிக்கப்பட்ட பயிர்களை ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும், இயந்திர நடவு நட்டவர்களுக்கு 1 ஏக்கருக்கு மட்டுமே இயந்திர நடவு மானியம் வழங்குவதாகவும், அனைவருக்கும் இயந்திர நடவு வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி லெனின். Taste the Daily. Taste the Daily.